ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாங்க இந்த தக்காளி தொக்கு. இப்போ தக்காளி ரொம்ப கம்மி விலைக்கு விற்கிது. கிலோவே 10 ரூபா தான். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நாம் ஒரு 4-5 மாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ தக்காளி எடுத்து சுத்தமாக கழுவிட்டு துணி வச்சு தொடச்சி வச்சுருக்கேன். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற அந்த தண்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன். 20 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் வரம் மிளகாத்தூள் 4 ஸ்பூன், 2 ஸ்பூன் கல்லுப்பு, அப்புறம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க. ஒரு 100 கிராம் இருக்குது. ஒரு கப்பு நிறைய எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, அப்புறம் பெருங்காயத்தூள். இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சு நம்ம பெருங்காயம், கடுகு ரெண்டையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். கருகிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மணம் வருங்க, நல்லா பொரிஞ்சு வரும், நல்லா மணமும் வரும். அப்போ அந்த சமயத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்கிற பாதி நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்துருக்கேங்க. அந்த புளியை அதில் இருக்கிற விதை, நார் அதெல்லாம் இல்லாமல் பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தனித்தனியாக பிச்சு போடுற மாதிரி போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கல்லுப்பும் இதில் சேர்த்திக்கலாம். மூடியெல்லாம் வேண்டாம், அப்படியே நம்ம திறந்து வச்சு தான் இதை வதக்கணும். ஏன்னா தண்ணியே படாமல் தாங்க நம்ம இந்த தக்காளி தொக்கு செய்யணும். அப்போ தான் நமக்கு கெட்டு போகாது. ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வதக்கணும் அப்படின்னா நமக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். புளியும் அது கூடவே கரைஞ்சிரும். புளி, உப்பு எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும். 20 நிமிஷம் நான் வதக்கியிருக்கேன். இப்போது இதை நாம் எடுத்து ஆற வச்சு அரைச்சிக்க போகிறோம். முதல்ல நம்ம வறுத்து வச்சு இல்லைங்களா வெந்தயம், கடுகு, அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நைஸ் பவுடராக பவுடர் பண்ணி எடுத்துட்டு இன்னொரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்ச தக்காளியை அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறி இருக்கணுங்க, இல்லைன்னா சூடாக போட்டோம்னா எல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் பொறுமையாகவே செய்யலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போது அதே கடாயை கழுவி எடுத்து வச்சுட்டு நம்ம மீதி வச்சுருக்கிற நல்லெண்ணெய் இது கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நான் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதை ஒன்றும் பாதியமாக உடச்சி அப்படியே போட்டோம்னாலும் அது பொரிஞ்சு கரைஞ்சி வந்துடும். வெந்தயம் போட்டேன், அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது, பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு, நல்லா மணம் வரும் அதில். இப்போ ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 வரமிளகா அதையும் சேர்த்துட்டு நல்லா வெடிக்கட்டும்.
இப்போ நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டு வந்து பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா அதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். அதனால் நான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சின்னதாக இருக்கிறத அப்படியே போட்டிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் இந்த பூண்டு நல்லா வேகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த பூண்டு வந்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து நல்லா வற்றி வெந்து வந்துடணும். அப்போ தான் சீக்கிரமாக கெட்டு போகா இருக்கும். இந்த தக்காளி தொக்கு சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் வந்து எடுத்திருக்கேன் நான். அதையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வந்து வறுத்துடலாம். உப்பு வந்து முதல்ல நம்ம தக்காளி வதக்கும் போதே உப்பு போட்டுட்டோம். தேவையில்லை. அப்படி கொஞ்சம் நம்ம வாயில் வச்சு பார்த்தோன்னா பத்தாத மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சால்ட் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வந்து இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே கலக்கக்கூடாது. கரண்டி வச்சு தான் இது தக்காளி எல்லாம் வலிச்சு விடணும். தண்ணி கலக்கவே கூடாது. இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெந்தயம், கடுகு, அதை சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு தான் வதக்கணும், இல்லைன்னா அடியில் வந்து தீஞ்சு போயிடும். இப்போ வந்து கடுகு, வெந்தயம் பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் வந்து வெள்ளை பொடி சேர்த்துக்கோங்க. இது 2 கிளிப்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சுங்க. கல்லுப்பு போடுறது மிஸ் ஆகிடுச்சு, வெள்ளை பொடி போடுறதும் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதனால் மறக்காமல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை வந்து இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு இதை அடுத்த நாள் வந்து இதை நாளே நான் செஞ்சு வச்சுட்டேன். அடுத்த நாள் வந்து நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வெளியில் வந்துருச்சு. சூப்பரான தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தோசைக்கு வச்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஓவியா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.